இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஊழல் நிகழவில்லை, பிரதமர் கூறுகிறார். நாட்டிற்கு தாம் தலைமையேற்ற இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் எதுவும் நிகழவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அரசாங்க குத்தகைகள் வழங்கப்பட்ட டெண்டர் முறையில் முறைகேடுகள் நிகழவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க கேந்திரத்தில் பல்வேறு பகுதிகளில் உயர்நெறி நடைமுறைகளை பலப்படுத்துவதற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தின் விளைவாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன் வாயிலாக இந்த வட்டாரத்தில் ஓர் துடிப்புமிக்க அபாரமான நாடாக மலேசியாவை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்த முடியும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பேரணியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ள பாஸ் கட்சி அந்த பேரணியை மையமாக வைத்து அம்னோ உறுப்பினர்களின் ஆதரவை திரட்ட முயற்சிக்கிறது என்று அமானா கட்சியின் உதவி தலைவரான டத்தோ மாஃபூஸ் ஓமார் தெரிவித்துள்ளார். அந்த ஆதரவு பேரணியானது உண்மையான தூய உள்ளத்தை பிரதிபலிக்கவில்லை, மாறாக ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அம்னோவை பிளவுபடுத்தும் நோக்கில் அதன் உறுப்பினர்களை கவர்வதற்காக இந்த பேரணியை பாஸ் கட்சி மிக சூசகமாக ஏற்பாடு செய்துள்ளது என்று முன்னாள் போக்கோ சேனா நாடாளுமன்ற உறுப்பினரான மாஃபூஸ் ஓமார் குறிப்பிட்டுள்ளார். தனது சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு தமக்கு அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறி முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் செய்து கொண்ட மேல்முறையீட்டு வழக்கு வரும் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் நிலையில் நீதிமன்றத்திற்கு வெளியே அவருக்கு ஆதரவாக பேரணியை கூட்டுவதற்கு பாஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே வழங்கியுள்ள சம்மன்களுக்கான 50 விழுக்காடு அபராத தொகை கட்டண கழிவை மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு கழிவு வழங்கப்பட்டிருக்கும் வாகன போக்குவரத்து குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட சம்மன்களின் பாக்கியை செலுத்துவதற்கு வாகனமோட்டிகளுக்கு இன்று ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விதிக்கப்பட்டுள்ள சம்மன்களுக்கு பதிலாக 150 ரிங்கிட் மட்டுமே செலுத்தினால் போதும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் அறிவித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட இந்த காலவரையறைக்குள் அபராத தொகையை செலுத்த தவறும் வாகனமோட்டிகள் அவர்களின் ரோடாக்ஸ் அல்லது வாகனமோட்டும் லைசன்ஸ் புதுப்பிப்பதற்கு அனுமதிக்கப்படாது என்று ஆண்டனி லாக் நினைவுறுத்தியுள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தில் பூனையின் உடலை மிக கொடூரமாக வெட்டிய சம்பவத்திற்கு பொறுப்பான நபர் குறித்து தகவல் அளித்து அடையாளம் காட்டும் நபருக்கு 10,000 ரிங்கிட் வெகுமதி வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில பிராணிகள் ஆர்வலர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் மனதை ரணமாக்குவது மட்டுமின்றி அதுபோன்ற குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்கு 2015ஆம் ஆண்டு மலேசிய பிராணிகள் நலன் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அந்த பூனை எதற்காக கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டது, அதற்கான காரணங்கள் யாவை என்பதை அறிய தாங்கள் விரும்புவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்கள் மிகவும் சுலபமாக நுழைவதற்கு அமைக்கப்பட்ட சட்டவிரோத செட்டிங் முறையில் அந்நிய நாட்டவர்களை அனுமதிப்பதற்கு சக அதிகாரி ஒருவருக்கு 2,000 ரிங்கிட் லஞ்சம் கொடுத்ததாக குடிநுழைவு அதிகாரி ஒருவர் இன்று ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 50 வயது ராணி இர்வான் முகமட் நோர் என்ற அந்த அதிகாரி கடந்த 2023ஆம் ஆண்டு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் KLIA 2இல் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2009ஆம் ஆண்டு குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் சிறை தண்டனை விதிக்கும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த அதிகாரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.
பள்ளிகளில் நிகழும் பகடிவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம் என்று பள்ளி நிர்வாகங்களுக்கு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் நினைவூட்டியுள்ளார். பள்ளிகளில் பகடிவதை சம்பவங்கள் தொடர்ந்து நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த இது தொடர்பான எந்தவொரு சம்பவமும் மறைக்கப்படக்கூடாது. மாறாக அது குறித்து கல்வி அமைச்சிடம் புகார் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இத்தகைய சம்பவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் பள்ளிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து மேலும் விளக்கம் பெற அதை கல்வி அமைச்சிடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஃபட்லினா சீடேக் வலியுறுத்தியுள்ளார். தீ சம்பவத்தினால் தற்காலிகமாக மூடப்பட்ட கோலாலம்பூர் KLCC LRT நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த LRT நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு பயணிகள் கட்டம் கட்டமாக அனுமதிக்கப்பட்டு வருவதாக LRT ரயில் சேவையை நிர்வகித்து வரும் ரேபிட் ரெயில் சென்ட்ரான்புர்ஹாட் நிறுவனம் அறிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் 3:51 மணியளவில் நிகழ்ந்த தீ விபத்தில் அந்த ரயில் நிலையத்திற்குள் உள்ள மின்சார கருவிகளின் அறையில் புகை கிளம்பியதை தொடர்ந்து ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதாக ரேபிட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள